எங்கடா பெட் ஷாப்பில் வாங்கின ஒரு புறா கணவன் போட்டோம். முதல்ல இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம்னு தெரியல. இந்த இருக்கிறதுல முக்கியமான பேரோட போய் ஜோடி சேர்ந்துச்சுன்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இதெல்லாம் வச்சுருந்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தனியாக போய் உட்காந்துருக்கு. ஏன்னு தெரியல. ஒரு 2 ஆணோட ஜோடி சேர மாட்டேங்குது. அதாவது இது சாதா மொக்க ஆணு, இந்த ஆணோட ஜோடி சேர மாட்டேங்குது. அதே மாதிரி முஸ்கி கிராஸ் ஒன்று மேல் இருக்குல்ல, இது நல்ல அடல்ட் சரியான மேல், நல்ல பருவத்தில் இருக்குது. இதுலேயும் ஜோடி சேர மாட்டேங்குது. இருந்துச்சுன்னே தெரில. கம்பு வச்சுருந்தேன், அதுலேருந்து இறந்துச்சான்னு தெரில. ஃபஸ்ட்டு இதில் அதுவாக ஜோடி போய் அதெல்லாம் இந்த ஆண் கூப்பிட்டுச்சு. இந்த மொக்கான் இருக்குல்ல, மொக்க இந்த மாதிரி கலரெலாம் நான் மொக்க பீஸ்ன்னு தான் சொல்லுவேன். இந்த மொக்கான் கூப்பிட்டுச்சு, அதை போய் ஜோடி சேர்ந்து டக்குன்னு ஓடிடுச்சு. திரும்பி இதில் போய் உட்காந்துருக்கு பாருங்க. ஸோ நம்ம பிடிச்சி வச்சுருவோம். இதை நான் ப்ரீடிங் பாக்ஸ் நல்லா தான் வச்சேன், அது அழகாக போய் உட்காந்துருச்சு. ஸோ நம்ம பிடிச்சிருவோம். ஏன்னா அது நல்ல அடல்ட் ப்ரீடிங் ஃபீமேலு. ஆனால் கிடைக்காம தான் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. நான் தான் பெட் ஷாப்பில் வாங்கினேன். அது வந்து ஸோ இது வந்து சாட்டின், இதுவும் ஃபீமேல் தான். ஸோ நம்ம வந்து லாக் பண்ணிடுவோம். ஏன்னா அது ஆல்ரெடி ஜோடி சேர்ந்தது தான், அதனால் நான் பிரிக்காமல் போட்டிருக்கேன். சரிங்களா, இதெல்லாம் நானாக ஜோடி போட்டது தான். லாக் பண்ணிடுவோம். சரிங்களா. ஸோ இது வந்து ஃபீமேல் தான். இது வந்து சாட்டின் ஃபீமேலு, செமி அடல்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணி இன்னும் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நேரம் அடையாம் எல்லாமே அடைஞ்சிருக்கு. பாருங்களேன், இப்போ தான் விட்டேன், திரும்பி வெளியில் வந்துருச்சு. இப்போ தான் அதோட விட்டேன், திரும்பி அதை காணும் பாருங்கள், விட்டு வெளியில் வந்துருச்சு. என்ன தெரில, இந்த மேலோட ஜோடி சேர மாட்டேங்குது. இது ஓம கிராஸ் ஒன்று போட்டிருந்தேன். இந்த இது அது ப்ரீடிங் பாக்ஸில் வச்சு ஜோடி சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா சாட்டின் ஃபீமேல். இதுக்கும் பருவத்தெலாம் இருக்குது. நல்ல ஆணாக இருந்தால் அப்புறம் எல்லாம் மொக்க ஆணாக இருக்குது. இல்லை எம்ட்டில் யாராச்சும் 2 ஃபீமேல் இருந்தால் சொல்லுங்கள். கொண்ட ஃபீமேலும் ஃபேன்சி கிராஸ் இல்லாட்டி கொண்ட ஃபீமேல் இருந்தால் சொல்லுங்கள். ஓகேம்மா, கொண்ட ஃபீமேல் தான் வேணும். குட். ஸோ நம்ம வந்து ஜோடி போட்டோம், ஜோடி செஞ்சான்னு தெரில. பட் ப்ரீடிங் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் ரெடியாக. இது என்னங்க அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்குது ஜோடியை சேர என்னன்னே தெரில. நம்ம ஆள் வந்து ஜோடியை சேர மாட்டாப்புல, என்ன காரணமாக தெரில. ஏதோ போய் ஜோடி சேர பார்க்குதுங்க. மொக்கானோடைய சாட்டின் வந்து நல்ல பருவத்தில் இருக்குது. போய் சாதா அதோட ஜோடி சேர்ந்துருக்கு. நம்ம ஒன்று நினச்சோம்னா அது ஒன்று நினச்சி ஜோடி சேருது. ஸோ எப்படியாவது ஜோடி போட்டலாம்னு பார்த்தோம்னா மேலே சரியான பருவத்தில் இருக்குங்க. அந்த மேல், அதாவது மேல் முஸ்கி வந்து நல்ல பருவத்தில் இருக்குது. நீங்களே பார்த்துருக்கீங்க. பெட் ஷாப்பில் வாங்குறது இது சுத்தமாக அதோட ஜோடியே சேர மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பூனை வந்துருச்சுங்க. அதான் கம்பு எடுத்து வச்சு விரட்டிக்கிட்டு இருக்கேன். எப்படி கொஞ்சம் ஆள் இருக்குன்னு கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்குது. பூனை வந்துருச்சு, அதான் நான் கம்பு வச்சு விரட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்காண்டி பயந்து இப்படி தான் போன வருஷம்லாம் அனுப்பிட்டு புறாலாம் பூனைக்கு பயந்து இப்படி உட்காந்துச்சு. திரும்பி பழைய மாதிரி எல்லாம் கரண்ட் கம்பியில் உட்காந்துருக்கு பாருங்களேன். இது காரணம்னா பூனை வந்துச்சுன்னா இந்த மாதிரி உட்காந்துரும். பூனை வந்துச்சுனாலே இப்போ தான் ஒன்று இறங்குது. கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் இறங்கிடுச்சுனான்னு தெரில. ஏன்னா பூனை வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் ஒன்று போய் ஏறி உட்காந்துரும். அப்புறம் சுத்தமாக அடையாது, எல்லாம் கரண்ட் கம்பியில் உட்காந்துருக்கும். இப்படி தான் போன வருஷம் பூரா என்னட்டு எல்லா அப்புறம் பூனைக்கு போய் இந்த மாதிரி கரண்ட் கம்பியில் போடுறது, இல்லாட்டி வேறு எங்கேயாச்சும் போயிடும், அணிஞ்சிடும். இப்போ தான் ஒன்று இறங்குது கடவுள் புண்ணியத்தில். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கு தான் நான் கம்பு வந்து கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். எதுக்காண்டினா இந்த பூனைக்கு இப்போ இந்த வழி தான் வந்துச்சு, அதை நான் வீடியோ எடுக்கலை. ஒரு வழியாக நம்ம வந்து அந்த ஃபீமேலை பிடிச்சாச்சு. ஒரு வழியாக எல்லாம் அடைஞ்சிருச்சு, பூனைக்கு பயந்து எல்லாம் அடைஞ்சிருச்சு. ஸோ ஒரு வழியாக போட்டாச்சு. நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பார்ட்டிஷன் அடைச்சாச்சு. இந்த இதில் ஒரு புறாவே அடையலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் ஏற்கனவே பூனை வந்ததுனால எல்லாம் பயந்து போய் உட்காந்துருக்கு. எனக்கு இதுதான் பயம். ஏன்னா கரண்ட் கம்பி இல்லாட்டி கூட நான் பயப்பட மாட்டேன். கரண்ட் கம்பிக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அது வந்து சில புறாக்கள் வந்து பயந்து இறங்கிடும், சில புறாக்கள் இறங்காது. அதான் எனக்கு ரொம்ப பயந்து வருது. வேறு ஒன்றும் இல்லை. இதனால் இந்த குஞ்சுக்கு இற விட்டுறது ஒன்று கூட இறங்கலை. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பூனை தான். என்ன பண்ணுறேன்னே தெரில. பூனை அடிக்கவும் கூடாங்கிறாங்க. பெரிய தலைவலியாக இருக்குது பூனையோட. இங்கே பாருங்கள், இதெல்லாம் சும்மா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், 6, 7, 8 புறா வெளியே, 9 புறா, 7 புறாவை என்ன பண்ணிக்குது மேலே, ஒன்று கூட இறங்கலை. இப்போ தான் ஒரு புறா இறங்கிருக்கு. அதை பார்த்து மற்ற புறா இறங்கிச்சுன்னா பரவாயில்ல. 2 புறா இறங்கிருச்சு. ஸோ ஒன்று இறங்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு 4, 5 புறாவோ 6 புறா தான் நிற்கிது. ஏன்னா மேலே நிற்கிறது உள்ள கரண்ட் கம்பி தான் பயம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ பூனை ஒரு நிமிஷம் பெரிய இம்சையாக இருக்குது இந்த பூனையோட. ஆள் யாரும் கம்பு வச்சு நிற்கிறான். அப்போ கூட கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் வந்துட்டு போய்ட்டு பார்த்தீங்களா. அது வீடியோ எடுக்க முடியல, என்னால் எடுக்க வேண்டிய நிலைமையில இல்லை. இல்லாட்டி வீடியோ எடுத்துருக்கலாம். பூனை விரட்டுறதா இல்லை வீடியோ எடுக்கிறதா நீங்களே சொல்லுங்கள். நிஜமாலே பூனை வந்துச்சு, அதனால தான் இப்போ எல்லாம் அதில் உட்காந்துருக்கேன். ஏன்னா அதில்